அதிமுகவிலிருந்து எம்எல்ஏ பதவியெல்லாம் ராஜினாமா செஞ்சு தாவேக்கல இணைஞ்சவங்களுக்கு இப்போ கட்சியில் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இடைத்தேர்தல் அறிவிப்பு எப்படியும் வெளியாகும், மீண்டும் நம்ம வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு எப்படி எம்எல்ஏவாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பலர் எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க. இந்த நிலையில தான் இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தொடர்ந்து தடை நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படியான ஒரு காலகட்டத்தில் கட்சியில் அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. குதிரை பேரம் நடக்குது, நேரடியாக எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குறாங்க தாவேக்கரசு அப்படின்ற விமர்சனத்தை தொடர்ந்து திமுக வச்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு சிலர் பதவி ஆசைக்காக கட்சிக்கு இப்படி துரோகம் செய்கிறாங்க அப்படின்ற விமர்சனத்தை வச்சார். இப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் இவங்களுக்கு கட்சியில் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப மிக முக்கியமாக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்ட அமைப்பு செயலாளராக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதே போல முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் மாவட்ட அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா தென்காசி மாவட்ட அமைப்பு செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் முக்கியமாக 11 பேருக்கு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதில் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் துணை பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மரகதம் குமரவேல் ராஜினாமா செய்த மரகதம் குமரவேலுக்கும் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் சிலருக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ராஜினாமா செய்த 6 பேரில் 2 இன்னும் கட்சி பொறுப்பு கொடுக்கப்படலை அப்படின்றது இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. முக்கியமாக இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே பல கட்சியிலிருந்து விலகி தாவேக்களை இணையக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு இணைப்பு நிகழ்ச்சியிலையும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் பேசுகிறப்ப உழைச்சவங்களுக்கு தான் இங்கே இடம், உழைச்சவங்களுக்கு தான் எல்லா விஷயமும் கிடைக்கும், அதே நேரத்தில் எங்களை நம்பி வந்திருக்கீங்க, உங்களை கைவிட மாட்டோம் அப்படின்ற விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். இப்படியான ஒரு சூழலில் இது உட்கட்சி மேம்பாடு அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை ஏற்கனவே உழைத்தவர்களுக்கும் தற்போது வேறு கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு பதவி கொடுக்குறப்ப ஒரு சலசலப்பை ஏற்படுத்துமா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.